திருவருள் டிவி நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள். நவராத்திரி 2ஆம் நாள் பத்தின சிறப்பான விஷயங்கள் தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். நாளை நவராத்திரி 2ஆம் நாள். அப்ப இன்னைக்கே நம்ம என்ன கலர் ட்ரெஸ் வேர் பண்ணணும், அதே மாதிரி என்ன நைவேத்தியம் சுவாமிக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த 2ஆம் நாளை சிறப்பிச்சு துர்க்கை அம்மனுக்கு ஒரு நெய்வேத்தியம் தன்னுடைய குரலால செய்யறதுக்காக வந்திருக்காங்க இன்றைய சிறப்பு விருந்தினர். இவர் ரொம்ப அழகான ஒரு பின்னணி பாடகர் திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள். வணக்கம் திரு ஸ்ரீனிவாஸ் அவர்களே. வணக்கம் சுஜி. ஆனா நாங்க அவரை சீனுன்னு தான் கூப்பிடுவோம். அதனால நான் அந்த ஃப்ளோலயே போயிடுறேன். ரொம்ப சந்தோஷம் நீங்க இந்த நவராத்திரி திருநாளை சிறப்பிக்கிறதுக்காக திருவருள் சேனலுக்கு வந்திருக்கிறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். என்ன ஆக்சுவலி நீங்கள் இன்வைட் பண்ணது இட்ஸ் அன் ஆனர் அண்ட் இந்த நவராத்திரி ப்ரோக்ராமில் டு பி அ பார்ட் ஆஃப் இட்ஸ் ரியலி வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம். சீனு ஆக்சுவலாக முதல்ல அன்னபூர்ணாஷ்டகம் பாடுறோம் டெய்லியுமே இந்த நவராத்திரி திருநாளில். ஸோ 9 நாட்களுக்கும் பாடிட்டு அன்னபூர்ணாஷ்டகம் சொல்லி முடிக்கிற மாதிரி தான் ஸோ நம்மளுடைய நிகழ்வு போயிட்டுருக்கு. அதனால் அவங்க முன்னாடி அவரும் எனக்கு குருங்க, இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு டர்ராக தான் இருக்குது. பட் அவர் முன்னாடி ஒரு பாடல் பாடி தான் ஆகணும். ஸோ அன்னபூர்ணாஷ்டகம் பாடி அதனுடைய அந்த அர்த்தத்தை சொல்லிடுறேன். உங்க முன்னாடி பாடுறதுக்கு இட் இஸ் ஆல்சோ அன் ஆனர் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிக்கிறேன். ப்ளஷர் லிஸ்னிங். नानारत्न विचित्रभूषणगरी हेमाम्बराडम्बरी मुक्ताहार विलम्बमान विलसत् वक्षोजकुम्भान्तरी काश्मीरा करुवासिता रुचिकरी काशीपुराधीश्वरी भिक्षां देहि कृपावलम्बनगरी माता अन्नपूर्णेश्वरी माता अन्नपूर्णेश्वरी. இந்த இரண்டாவது அன்னபூர்ணாஷ்டக பாடலினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அன்னபூரணி அன்னையே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறவங்க அந்த அம்பாளுடைய வடிவத்தை, அவங்க அலங்காரத்தை வர்ணிக்கக்கூடிய பாடலாக தான் இந்த அன்னபூர்ணாஷ்டக பாடல் அமைஞ்சிருக்கு. ஆக எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, நவரத்தினங்களால அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இறைவியே, தங்கத்தால் ஆன உடையை அணிந்து ஜொலிக்கக்கூடியவளே, உன்னுடைய இதயத்தில் எந்த அளவுக்கு உன்னுடைய பக்தர்களுக்கு நீ அருள் செய்கிறாயோ அதே அளவு அவர்களுக்கு அருளை கொடுக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய இறைவி அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிடுறாங்க. இங்க அம்பாளை குறிப்பிட்டு சொல்றது பாத்தீங்கன்னா நவரத்னங்கள், அதாவது முத்து, பவழம், இப்படி பல ரத்தனங்களால அம்பாள் அலங்கரிக்கப்பட்டிருக்காங்களாம். அவங்களுடைய கையால அலங்கரிக்கப்பட்ட கைகள், அலங்கரிக்கப்பட்ட ஆடைகள், அலங்கரிக்கப்பட்ட அவங்களுடைய மூக்குத்திலேருந்து, அவங்களுடைய காதணிகள்லேருந்து, அவங்க போட்டிருக்கக்கூடிய முத்து ஆரங்களிலிருந்து அந்த வர்ணனை பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. அப்ப ஒரு பெண் எவ்வளவு அழகாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய அன்னபூரணி தாயே, உன்னுடைய கைகளால நீ எங்களுக்கு பிக்ஷை வழங்குவாயாக. என்றைக்கும் இந்த உலகத்தில் நான் உயிர் வாழ்வதற்கு, ஒவ்வொரு உயிரினமும் உயிர் வாழ்வதற்கு அந்த அன்னத்தை எங்களுக்கு பிக்ஷையாக நீ அளிக்க வேண்டும். அதுவே எங்களுடைய வேண்டுதல். உன்னிடம் நாங்கள் அதற்காக சரணடைகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இரண்டாவது அன்னபூர்ணாஷ்டக பாடலினுடைய அர்த்தமாக, சாராம்சமாக அமைஞ்சிருக்கு. இந்த இரண்டாவது அன்னபூர்ணாஷ்டக பாடலுடைய அர்த்தத்தை பார்த்துட்டோம். இன்றைக்கு என்ன நிறம் நம்ம அணிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது, அதாவது நாளைய தினம் 2வது நாள் இல்லையா? ஆக அதுக்கு நீங்க அணிய வேண்டிய நிறம் பச்சை. நாங்க லைட் கிரீன் அணிஞ்சிருக்கோம். நீங்க எந்த வித பச்சை வேணாலும் அணிஞ்சுக்கலாம். பட் பச்சை அப்படிங்கிறது இருந்தா ரொம்ப சிறப்பு விசேஷம் இந்த 2வது நாள்ல. இந்த 2வது நாள் பாத்தீங்க அப்படின்னா, நெய்வேத்தியம் கேட்கும் போதே நிஜமாவே எனக்கு இப்பவே அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிடணும் போல இருக்கு. அம்பாளுக்கு ரொம்ப உகந்த ஒரு நெய்வேத்தியம் இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொண்டக்கடலை, சுண்டல் மற்றும் புளியோதரை. இதை நீங்க படைச்சு நீங்க உங்களுடைய வேண்டுதலை வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதலை அம்பாள் நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படிங்கறதுல சந்தேகமே கிடையாது. 2வது தினம் பாத்தீங்க அப்படின்னா துர்க்கை அம்மனுக்கு ரொம்ப உகந்த நாள் இல்லையா? ஆக துர்க்கை அம்மனுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக, இசை மூலமாக அதை நம்மளுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக ஒரு தூதுவனாக, இசை தூதுவனாக வந்திருக்கிறாரு திரு சீனு அவர்கள். சொல்லுங்க சீனு, உங்களுடைய இசை பயணத்தை பத்தி நீங்க எங்களோட பகிர்ந்துக்கோங்க. ஓகே, நான் கிளாசிக்கலி ட்ரெயின்டு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பா ஆர்மியில் இருந்ததுனால பார்ன் அண்ட் ப்ராட் அப் எல்லாமே நார்த் இந்தியா தான். ஸோ இருந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே இட் வில் பி வெரி ரூரல் அப்படி இருக்கும். ஸோ பாட்டு கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அப்பா பாடுவார். அப்பா இஸ் அ வெரி குட் சிங்கர். அப்பா சினிமா பாட்டு பாடி தான் கேட்டிருக்கேன் நான். ஸோ அது அப்படியே எனக்கும் ஆல்சோ அப்பா எஸ்பிபியோட ஒரு டை ஹார்ட் ஃபேன். ஸோ அப்படியே எஸ்பிபியோட பாட்டை கேட்க ஆரம்பிச்சது. அப்பா இந்த இடம் இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்கிறது. அண்ட் அப்பாவோட அம்மாவும்
அவங்களோட அக்கா மீன்ஸ் அப்பாவோட அம்மா அண்ட் பெரியம்மா 2 பேருமே தே ஆர் கிளாசிக்கலி ட்ரெயின்ட் அண்ட் மேடை கச்சேரி பண்ணுறவங்க. ஓகே. ஸோ அங்கேருந்து ஒரு இன்ஹெரிட் ஆன விஷயம் தான் பாட்டு அப்படிங்கிறது. ஸோ பாட்டு அப்புறம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த சினிமா பாட்டு மேலே பயங்கர ஒரு ஈடுபாடு வந்துடுது. ஆனால் சினிமா பாட்டு பாடும்போது பேசிக் தேவை அப்படிங்கிறது எப்போ தெரிய வந்ததுன்னா, காலேஜ் வரும்போது இந்த லைட் மியூசிக்லாம் நிறைய பாட ஆரம்பிச்சோம். ஓகே. நம்மளை விட நல்லா பாடுறவங்கலாம் இருப்பாங்க, அவங்கள கேட்கும்போது பேசிக் கற்றுக்கோ அப்படின்னு. ஸோ பேசிக் செல்ஃபாக கற்றுக்கிறது தான். இப்போ ஒரு கீபோர்ட் பிளேயர் இருப்பாங்க, ஓகே. ட்ரம்மர் இருப்பாங்க, ஒரு மிருதங்கம். ஸோ அந்த மாதிரி அப்படியே அன்கன்வென்ஷனலாக நம்ம கற்றுண்ட விஷயம்தான். அப்புறம் அது பை டைம் வேணும், யூ ப்ராக்டிஸ். இதுக்காக ஹார்மோனியம்லாம் வாங்கி ஸ்ருதி சேர்ந்து எப்படி ஆனா பாடணும். அது ஒரு கேள்வி. நிறைய பேருக்கு வந்து இந்த டைம்ங்கிற விஷயம் இப்ப இல்ல. அவங்க வந்து சின்ன வயசுல கத்துக்க வாய்ப்பு இருந்திருக்காது. இப்ப கத்துக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க இல்லையா? இப்ப நீங்க சொல்றீங்க அதை எப்படி பிராக்டிஸ் பண்ணுவீங்க? நீங்க கத்துக்கல. இப்ப கர்நாடிக் கத்துக்கிறோம்னா வரிசைகள் அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவோம். நீங்க கத்துக்காம நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணுவீங்க? நான் அதை நானாக கற்றுனேன். ஒரு Self-ஆ. குருட்ட போய் இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்ருதி க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா ஒரு நோட்டு பிடிச்சிட்டு ஒரு சாங்கிற ஒரு நோட்டை பிடிச்சி நம்மளும் அதோட சேர்ந்து பாடணும். எது வரைக்கும் பாடணும் அப்படின்னா எனக்கு சொல்லி கொடுத்தவங்க சொன்னது, அந்த ஹார்மோனியமோட சவுண்டோ உன் சவுண்டும் தனித்தனியாக கேட்கக்கூடாது. இட் ஹேஸ் டு பி ஒன் சவுண்ட். அப்போ அந்த அளவுக்கு நீ டீப்பாக பிராக்டிஸ் பாடுறோம் பண்ணணும். அப்படின்னா அப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்கும் ஸ்ருதி அப்படிங்கிறது. அதுக்காக அப்படி வருது அப்படின்னு நான் சொல்ல வரல, பட் அப்படி தான் பண்ணணும் ப்ராக்டிஸ். கண்டிப்பா. அது இது இப்போ ரீசெண்டாக இப்போ கார்த்திக் ராஜா சொன்ன ஒரு விஷயம் இது. ஆ. ஒன்றுமே பெரிய ப்ராக்டிஸ்லாம் தேவையில்லை, வெறும் ஒரு ஸ்ருதி போட்டுட்டு ஹம் பண்ணால் போகிறோம். அந்த ஹம்மை எவ்வளோ நேரம் பண்ண முடியுது? டூ இட் ஃபார் 30 minutes. வெறும் ஃப்ரம் இதை டயஃப்ரம்லேருந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா இட் வில் ஹாவ் சூப்பர் எஃபெக்ட் இன் யோர் சிங்கிங். உங்கள் வாய்ஸே பயங்கர ரிச் ஆகும். சூப்பர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். அப்புறம் பிரிக்காக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஜண்ட வரிசை இருக்குது. அதை ஜண்ட வரிசையில் கற்றுக்கிறவங்களே இப்போ எப்படி கற்றுக்குறாங்கன்னா வெறும் ஸ்வரம் மட்டும் பாடிட்டோம். பட் அகாரமில் பாடணும், உக்காரம் பாடணும், ஈ பாடணும், ஆல் த வவல்ஸ். ஓகே. அப்படிலாம் நீங்கள் பாடி பார்க்கலாம். அப்படி நிறைய அந்த மாதிரி இன்டென்ஸ். இப்போ ஆக்சுவலி வாய்ஸ் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய trend விஷயமா ஆகுது. இருக்கு. அந்த மாதிரி வாய்ஸ் கல்ச்சர் அப்போயே பண்ணுவோம். ஸோ அதான் இன்ட்ரெஸ்ட். பாடணும், ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஹை பிட்ச் வராது, ஒரு நோட் நம்மளால எட்ட முடியாது. நம்ம கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த நோட் நம்ம ஹிட் பண்ணுவோம். அப்போ அந்த ஹிட் பண்ணும்போது அது நம்மளுக்கு ஒரு போதை மாதிரி ஆகிடும். ஹேய் வந்துட்டு அப்படின்னா தென் யூ ப்ராக்டிஸ் அண்ட் யூ கெட் இட். ஆக்சுவலா நீங்க கத்துக்கலன்னு சொல்றீங்க. ஆனா விஷயம் அவ்வளோ இருக்கு நீங்க சொல்றதுல பார்த்தா. கற்றுக்கலன்னா ஒரு ஒரு ஸ்கூல் போய் ப்ராப்பரா ஒரு குரு குருகுலம். கிட்ட ஒரு 6 வயசு 7 வயசுல சேர்ந்து அந்த மாதிரி கற்றுக்கல. நீங்க எஸ்பிபின்னு சொன்னதுனால நான் சொல்றேன். எஸ்பிபி சாரும் யூஸ்வலா அதே தான் வந்து சொல்லுவாங்க. நான் அப்படியெல்லாம் பெரிய கிளாசிக்கலி ட்ரெயின்ட் எல்லாம் கிடையாதுங்க. ஈவன் ரீசெண்டா ஒரு விஷுவல்ல பார்க்கும்போது ஜானகி அம்மா சொல்லியிருந்தாங்க, எனக்கு அப்ப வந்து தெரியாது. ஒரு கன்னட பாடல் வந்து பாடினேன். அது வந்து ஒன்னு தோடியில இருந்தது, ஒன்னு ஆபோகியில இருந்தது. ஆனா நான் பாடினேன்னா அப்படின்னா ஜானகி குரல்ல தியாகராஜரும் இன்னொருத்தவங்க ராகவேந்திரன் தான் பாடினாங்க. நான் வந்து சுவாமிகிட்ட லயிச்சிட்டேன், அவங்க கிட்ட கொடுத்துட்டேன், நான் சரண்டர் ஆயிட்டு அன்னைக்கு அவங்க மூலமா தான் அந்த பாடல் வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த கிளாசிக்கலி ட்ரெயின்ட் இல்லாம அந்த ராகங்களை அவங்களால எப்படி கிரகிச்சு பாட முடியுங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது சுஜி. இப்போது எஸ்பிபி ஜானகியே நம்ம எடுத்துட்டோம்னா, எஸ்பிபி வந்து பாலமுரளி கிருஷ்ணா சார் கிட்டலாம் போய் கற்றுருக்காரு. சங்கராபரணம் அவர் பாடுறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு படத்தில் நம்ம பாடுறோம் அப்படின்னா அந்த மாதிரி அப்போவே எஸ்பிபி வாஸ் an established singer. அவரே பாலமுரளி கிருஷ்ணா சார் கிட்ட போய் கற்றுண்டு ஒரு குறிப்பிட்ட காலம் ஓகே ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்த பிறகு தான் அவர் அந்த பாட்டெல்லாம் பாடினார். அதே மாதிரி ஜானகி அம்மாவுக்கு வந்து குரு அப்படிங்கிறது ஒரு நாதஸ்வர வித்வான் தான். அவங்க கிட்ட தான் ஸோ ஆக்சுவலி நீங்கள் வோக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் கிட்ட கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட எக்ஸசைஸ் வாங்கி நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே உங்கள் வோக்கல் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நீங்கள் ஜென்ரலாகவே ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் பிளேயர் வந்து நார்மலாக ஒரு பாடின பாட்டை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பாடும்போது அது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த இம்ப்ரோவைசேஷன், அந்த நோட் ட்ராவல் ஆகிற விதம்லாம். ஸோ அதெல்லாம் நம்ம வோக்கலில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது யூ வில் என்ஹான்ஸ் யுவர் சிங்கிங். அதனால் அண்ட் அந்த ராகத்துக்கு சிக்னேச்சர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு தான் நான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ எனக்கு வந்து அதை எப்படி சொல்லணும் கிளாசிக்கல் டேர்ம்ஸில் ஐ டோன்ட் நோ, பட் ஒரு சிக்னேச்சர் இருக்கும் எல்லா ராகத்துக்குமே. ஓரளவுக்கு ரிலேட்டிவாக இது இருந்துன்னா இது இந்த ராகமாக இருக்குமோன்னு கெஸ் பண்ண முடியும். பட் இதுதான் அப்படின்னு அடித்து சொல்கிற அளவுக்கு ஐ எம் நாட் குவாலிஃபைட். பட் அதை வந்து உங்களால உணர முடியும். கேட்கும்போது இது கல்யாணி மாதிரி இருக்கே, இது வந்து மாயாமாளவ மாதிரி இருக்கே அப்படின்னு நம்மளுக்கு அந்த சாயல் தெரியும். அதே மாதிரி அதை ரிலேட் தான் பண்ணி பார்க்க முடியும். ஓகே இந்த பாட்டு
இப்போ பாட்டும் நானேனா கௌரி மனோகரியில இருக்கு. அப்போ இந்த பாட்டு கௌரி மனோகரி. இது இப்படி இருக்குமோ? கண்ணா வருவாயா கௌரி மனோகரி. அந்த மாதிரி சாயல்ல இருக்கிற சாங்ஸ் வந்து சாங்ஸ் வந்து கௌரி ரிலேட் பண்ணிக்க மனோகரியா முடியும். இருக்கும். இப்படி சவுண்ட் ஆச்சுன்னா இது கௌரி மனோகரியா இருக்கும். சில டைம்ல அது ஜன்னியமா கூட இருக்கும். அது நம்மளுக்கு தெரியாது. ஆனா அதே மாதிரி கேட்கும். அத கத்துனவங்கள்ட்ட கேட்டு நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. அது வந்து அப்ப அதனுடைய தாய்ராகம் என்னங்கிறத உங்களால சொல்லிட முடியும். ஆமா. சூப்பர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சீனா. ஆக்சுவலா ரொம்ப அழகான ஒரு டிப் வந்து குடுத்துருக்கீங்க. இப்ப கத்துக்க முடியல, எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, நான் சின்ன வயசுல கத்துக்கல அப்படின்றவங்களுக்கு ஹி இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அ கேள்வி ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பாட்டு வந்து நெறைய கேட்பீங்க இல்லையா? ஸோ ஆப்வியஸா எனக்கு தெரிஞ்சு அதுதான் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ரொம்ப அழகான ஒரு டிப் வந்து குடுத்துருக்காங்க. பாடல் நெறைய கேட்க ஆரம்பிங்க. பேசிக் எக்ஸர்சைஸஸ் அண்ட் தேங்க்ஸ் அந்த எனக்கு இப்ப நீங்க டிப் குடுத்துருக்கீங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர போய் கத்துக்கங்கன்னு. அடுத்த ஸ்டெப் அத எடுத்து வச்சுடுறேன் கண்டிப்பா. எல்லாருக்கும் இப்ப நீங்க வந்து ஒரு நம்பிக்கை குடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்ப தினசரி பார்த்தீங்கன்னா, திருவருள்ல நம்ம அப்படிதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குட்டி குட்டி ஒரு 4 வரி ஸ்லோகம், ஒரு பஜன் சொல்லிக் குடுத்து, ஸோ இத தான் அவங்க டெய்லி பாடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம ஒரு முயற்சியா எடுத்து செஞ்சுட்டுருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உதாரணம் நீங்க வந்து குடுத்துருக்கீங்க. அப்ப என்னென்ன மாரி பிராக்டிஸ் அப்ப இன்னும் வேற விதமாவும் நம்ம எப்படி கர்நாடக இசைய பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு யூ ஹேவ் ஹெல்ப்ட் அப்படின்னு தான் ரொம்ப சொல்லணும். சந்தோஷம். அப்படி ஒரு விஷயம் ரீச் ஆகுது அப்படின்னா. ஏன்னா கர்நாடிக் இசை ஆக்சுவலி தட்ஸ் பேசிக். அது கண்டிப்பா. தனி அது ஒரு உலகம். இல்ல அத கத்துக்கிறதுக்கான ஒரு சூழல் இல்லாதவங்களுக்கு, இப்ப குழந்தைங்க டெஃபினட்டா கத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். பெரியவங்களுக்கு வந்து நான் கத்துக்காம விட்டுட்டேன். நெறைய பேரு நம்ம வந்து கேட்டுருக்கோம். அதுல வந்து அவங்களுக்கு இப்ப கூட வேலைக்கு போறதுனால அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்ப அவங்களுக்கான ஒரு தனிப்பட்ட நேரம் இருக்கும்போது, அவங்க அத எப்படி பயன்படுத்தலாங்கிறதுக்கு யூ ஹேவ் கிவன் டிப்ஸ். அது உண்மையிலே வேல்யூபிள். கரெக்ட். இப்போ அது ஆடிங் டு வாட் யூ செட். நெறைய பேருக்கு பாடணுன்ற ஆசை வர்றது வந்து கர்நாடிக் மியூசிக் கேட்டு வராது. சினிமா பாட்டு தான் கேட்கும்போது தான் அந்த பாடணுங்கிற ஆசை வர்றது. அந்த இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல வந்து நெறைய ரியாலிட்டி ஷோஸ் இருக்கு. அதுல பசங்க ஜெயிக்கிறாங்க. அதனால தான் நெறைய பேர் மியூசிக் கத்துக்கவே போறாங்க. அப்படி இல்லாம அந்த பாடுறது அப்படிங்கிறது நம்ம என்னைக்கு என்ஜாய் பண்றோமோ, யாருமே நம்ம பாட்ட கேட்கலனாலும் நம்ம நமக்கு பாடுறத பிடிச்ச விடக்கூடாது. அந்த ஒரு இது இருந்ததுன்னா நம்ம கத்துக்கலாம். இது ரஹ்மான் சார் வந்து சொன்னாரு. நான் எவ்வளவோ போடுறேன், என்னவோ பண்றேன். ஒருத்தன் என் பாட்ட கேட்டு ஒரே ஒரு லிசனர் இஃப் ஹி இஸ் ஹாப்பி ஐ வில் மேக் மியூசிக் அப்படின்னாரு. அவ்வளோதான் பாயிண்ட். நம்ம பாடுறது நம்மளுக்கு பிடிக்கணும். நம்ம பாடுறது யாராவது ஒருத்தர் கேட்டு ரசிச்சாலும் அதை விடாம பண்ணா கண்டிப்பா பண்ணலாம். சூப்பர். ஒரே நாள்ல அவ்ளோ மெசேஜஸ் இசை சம்மந்தமா வந்து குடுத்துருக்கீங்க. நீங்க வந்து யூ ஹேவ் மோட்டிவேட்டட் பீப்பிள் டூ லேர்ன். அதாவது எனக்கு இத கத்துக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா, பேரலலா நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான நெறைய டிப்ஸ் வந்து நீங்க வந்து குடுத்துருக்கீங்க. தேங்க் யூ சோ மச் சீனு. இந்த 2வது நாள் நவராத்திரி விழாவ வந்து சிறப்பிச்சதுக்கு திருவருள் டிவி சார்பாக எங்களுடைய நன்றிகள தெரிவிச்சுக்கிறோம். ஆமா. நானும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சுஜி. இன்வைட் பண்ணதுக்கு, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்ததுக்கு. அண்ட் ஐ அம் வெரி ஹாப்பி தட் நான் சொன்ன விஷயங்கள் இஃப் இட் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் அப்படிங்கிறது. கண்டிப்பா. ஏன்னா இன்னும் பல விஷயங்கள் வந்து நம்ம ஈவன் மார்கழி அதுக்கெல்லாமும் வந்து பிளான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பா இந்த 9 நாள் வந்து சிறப்பிச்சிருக்கக்கூடிய அந்த இசை விருந்தினர்கள் எல்லாருமே அப்பயும் வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கையா நாங்க இப்பவே எல்லாத்தையும் வச்சுடுறோம். தேங்க் யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ மக்களே நீங்க வந்து கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகான விஷயங்கள் இன்னைக்கு வந்து இந்த 2வது நாள்ல வந்து பகிரப்பட்டிருக்கு. இசைக்கு வந்து எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயினும் கிடையாது. நீங்க கத்துக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும். மனசார நீங்க ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்ற அழகான ஒரு மெசேஜோட வந்து இன்னைக்கு வந்து இந்த 2வது நாள் சிறப்பா அமைஞ்சிருக்கு. நாளைய நாள்ல வந்து 3ஆம் நாளுக்கான சிறப்புகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினரோட. ஆனா அத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க திருவருள் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை கொடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாளைய எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஜிதா. நன்றி.